Hi students, next நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். The question வந்து x, y, z in order toss a fair coin. The first one to throw a head wins. What are their respective chances of winning? Assume that the game is continued indefinitely. That is மூணு பேர் வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டினரி காயின், தட் இஸ் ஒரு சைடில் ஹெட் இருக்கும், இன்னொரு சைடில் டெய்ல் இருக்கும். அந்த காயினை மூணு பேர் டாஸ் பண்ணுறாங்க. தி ஃபர்ஸ்ட் ஒன் டு த்ரோ அ ஹெட் வின்ஸ். ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டாக ஹெட் போடுறாங்களோ அவங்க தான் அந்த கேமில் வின் ஆகுறாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, வாட் ஆர் தேர் ரெஸ்பெக்டிவ் சான்சஸ் ஆஃப் வின்னிங். ஸோ சான்சஸ் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் தி கேம். ஸோ எக்ஸ் வந்து அந்த கேமை வின் பண்ணக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதே போல் ஒய் அந்த கேமை வின் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன. சிமிலர்லி we can find the probability of z winning the game. இந்த மூணு வேல்யூன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த அசம்ஷன் ஒரு assume that the game is continued indefinitely. ஸோ இந்த கேம் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது, அவங்க விளையாடிட்டே இருக்காங்க ஸ்டாப் பண்ணாமல். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூணு வேல்யூஸ் நம்ம அசீம் பண்ண போகிறோம். என்ன அசீம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து A1 ஒரு ஈவெண்ட் எடுத்துருக்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, விச் இஸ் தி ஈவெண்ட் ஆஃப் எக்ஸ் த்ரோயிங் ஹெட். அடுத்தது A2 be an ஈவெண்ட் ஆஃப் ஒய் த்ரோயிங் ஹெட். ஸோ ஒய் வந்து ஹெட் போடுறதுக்குள்ள அந்த இதை ஈவெண்ட்டை A2ன்னு எடுத்துருக்குறோம். அண்டு A3 be an ஈவெண்ட் ஆஃப் இசட் த்ரோயிங் ஹெட். ஸோ இங்கே நம்ம என்ன அசீம் பண்ணியிருக்கோம்னா, A1 be the ஈவெண்ட் ஆஃப் எக்ஸ் throwing head. அதை தான் நம்ம A1 எடுத்துருக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 என்ன வரும் அப்படின்னாக்கா 1/2 வரும். தட் இஸ் எக்ஸ் வந்து ஹெட் போடுறதுக்குள்ள அந்த ப்ராபபிலிட்டி அது 1/2. சிமிலர்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் A2. ஸோ A2ங்கிறது விச் இஸ் அன் ஈவெண்ட் தட் ஒய் த்ரோயிங் ஹெட். ஸோ ஒய் வந்து காயினை டாஸ் பண்ணுறப்போ ஹெட் விழணும் அப்படின்னாக்கா அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி, யார் காயினை டாஸ் பண்ணாலும் ஹெட் விழுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும் 1/2 தான். ஸோ P ஆஃப் A2வும் 1/2 தான். சிமிலர்லி P ஆஃப் A3யும் 1/2 தான். அண்ட் இந்த மூணு வேல்யூவில் இருந்து நம்ம வந்து P ஆஃப் A1 பார், P ஆஃப் A2 பார், P ஆஃப் A3 பார் இந்த மூணையும் நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் P ஆஃப் A1 பார். P ஆஃப் A1 பார் அப்படின்னாக்க ஹெட் விழாமல் இருக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி. தட் இஸ் எக்ஸ் வந்து காயினை டாஸ் பண்ணுறப்ப ஹெட் விழக்கூடாது, அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும் 1 மைனஸ் P ஆஃப் A1. ஸோ P ஆஃப் A1ஓட வேல்யூ 1/2. ஸோ 1 மைனஸ் 1/2னா உங்களுக்கு 1/2ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1/2. சிமிலர்லி P ஆஃப் A2லேருந்து P ஆஃப் A2 பார் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ P ஆஃப் A2 பார் which is equal to 1 minus இதே போல தான் 1 minus P of A2 and P of A2 का value 1/2. so இதோட answer 1/2. similarly P of A3 bar இதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் 1 minus P of A3 னு வரும். so answer 1/2. so இதோட வேல்யூ 1/2 தான். so இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன அசீம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ வந்து யார் இந்த கேமை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை நம்மளாவே அசீம் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் எக்ஸ் ஸ்டார்ட்ஸ் தி கேம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து எக்ஸ் தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் வந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க, வாட் ஆர் தி வேஸ் ஆஃப் வின்னிங் ஆஃப் எக்ஸ் வின்னிங் தி கேம். ஸோ அதுதான் நம்ம அடுத்ததாக கண்டுபிடிக்க போகிறோம், வேஸ் ஆஃப் எக்ஸ் வின்னிங் தி கேம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து எக்ஸ் வந்து அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க, வேஸ் ஆஃப் எக்ஸ் வின்னிங் தி கேம். எக்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்குள்ள வேஸ் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒய்க்கு வின்னிங்கை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இசட்டோட வின்னிங் அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்னா, இப்போ எக்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டானா அடுத்த சான்ஸ் வந்து ஒய்க்கு போகும், அடுத்தது வந்து இசட்டுக்கு. அப்படி இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க, அப்படி கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக விளையாடிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ் தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, வேஸ் ஆஃப் வின்னிங் ஆஃப் எக்ஸ் இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைமே
எக்ஸ் வந்து இந்த காயினை டாஸ் பண்ண உடனேயே அவன் வந்து ஹெட் போட்டுடலாம், தட் இஸ் வின் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு போட்டது ஃபஸ்ட்டு டர்ன்லேயே வின் பண்ணிடலாம். அல்லதுனாக்கா ஆர் போடுவோம், ஆர் செகண்ட் டைம், தட் இஸ் ஒரு டைம் வந்து எக்ஸ் ஒய் இசட்டு காயின் டாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகெயின் அந்த டர்ன் வந்து எக்ஸுக்கு போகுது, அப்போ அவன் வின் பண்ணலாம். அல்லது ஆர் தேர்ட் டர்னில், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் ஒய் இசட்டு காயினை டாஸ் பண்ணுறாங்க, அகெயின் எக்ஸ் ஒய் இசட் அகெயின் மூணாவது அந்த டர்னில் தான் எக்ஸ் வந்து வின் பண்ணுறான். அப்படி போயிட்டே இருக்குது எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் எக்ஸோட வேஸ் ஆஃப் வின்னிங் தி கேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல உடனே அவன் வந்து வின் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன ஹேப்பன் ஆகணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அவன் போட்ட உடனே வின் ஆகணும். ஸோ ஹெட் விழணும். ஸோ A1 இப்போ வந்து எக்ஸ் வந்து காயினை டாஸ் பண்ணுறப்ப ஹெட் விழுறதுக்குள்ள அந்த ஈவெண்ட்டை தான் நம்ம A1 எடுத்துருக்கிறோம். இப்போ ஹெட் விழாமல் இருக்கிறதுக்குள்ளதான் நம்ம A1 பார் அப்படி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து A1 ஹேப்பன்ஸ் ஆகுது. அடுத்தது ஆர் செகண்ட்லனா ஃபர்ஸ்ட்ல இந்த 3 பேரும் விளையாடி ஃபெயில் ஆகிட்டு ரெண்டாவது டர்ன்ல ஏ வந்து தட் இஸ் எக்ஸ் வந்து வின் பண்றான். தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் விளையாடுறான், காயினை டாஸ் பண்றான், வின் ஆகல, தட் இஸ் ஃபெயில் பார். அடுத்ததாட்டு ஒய் விளையாடுறான், ஒய் காயினை டாஸ் பண்றான், அவன் வந்து வின் பண்ணல, தட் இஸ் A2 பார். நெக்ஸ்ட் ஆட்டு தேர்டா உள்ள ஆள் இசட், அந்த இசட் அவனும் என்ன செய்யறான், வின் பண்ணல, ஸோ A3 பார். ஸோ இது வந்து 1 முடிஞ்சாச்சு. அட் த செகண்ட்ல அகெயின் எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை நம்ம A1 சொல்லுவோம். பட் A1 வந்து வின் பண்ணிட்டான். ஓகே, அடுத்தது என்னது, ஆர் போட்டு தேர்ட் சான்ஸ், தேர்டு டர்ன்ல வின் பண்றான் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ் போடுறான், பட் அது வந்து வின் ஆகலை, A1 பார். நெக்ஸ்ட் ஆட்டு அந்த சான்ஸ் வந்து ஒய்க்கு போகுது, அவன் காயின் டாஸ் பண்றான், பட் அவனும் வின் பண்ணல. அடுத்ததாட்டு தேர்ட் உள்ள ஆள் இசட், அது A3 சொல்லுவோம், ஸோ அவனும் வின் பண்ணல. ஓகே, ஒரு டர்ன் முடிஞ்சு செகண்ட் டர்ன் அடுத்தது வருது, அகெயின் வந்து எக்ஸ் ஸ்டார்ட் பண்றான், தட் இஸ் A1, அதுல வந்து எக்ஸ் வந்து வின் பண்ணல, அகெயின் அது வந்து ஒய்க்கு போகுது, ஸோ ஒய்யும் வின் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இசட்டுக்கு போகுது, இசட்டும் வின் பண்ணல. நெக்ஸ்ட் டர்ன் மூணாவது, இவ்வளவும் 1 அண்ட் இது ரெண்டாவது, மூணாவது டைம்னா இன்டர்செக்ஷன், அதில் வந்து எக்ஸ் வின் ஆகிறான், ஸோ A1. ஸோ இப்படி போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ இது வந்து வேஸ் ஆஃப் எக்ஸ் வின்னிங் தி கேம். பட் நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்குதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வின்னிங் தி கேம், அதுதான் கேட்டிருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வின்னிங் தி கேம், so which is equal to எல்லாத்துக்கும் probability எடுக்கிறோம். so probability of A1 இந்த previously இருக்கிற அந்த probability of A1, அடுத்து R na plus, அடுத்தது இந்த term எழுதுகிறோம், probability of A1 bar intersection A2 bar intersection A3 bar intersection A1 plus அடுத்தது இந்த டேர்ம் அப்படி ப்ளஸ் 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 எக்ஸெட்ரான்னு போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட வேல்யூ எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ப்ளஸ் இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 பார் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 பார், இந்த இன்டர்செக்ஷன் தான் நம்ம இன்டூ ப்ராடக்ட்ல எழுதிக்கலாம். ஸோ A2 பார் into probability of A3 bar into probability of A1. Since all the events are independent plus etc. அப்படி infinity வரைக்கும் போகுது. இப்போ நம்ம எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் probability of A1 and A1 bar, A2 bar, A3 bar எல்லா வேல்யூவும் 1/2 தான். எல்லா வேல்யூவும் 1/2 தான். அதை நம்ம இங்கே வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ 1/2 ப்ளஸ் இதோட வேல்யூ 1/2 இன்டூ இதோட வேல்யூவும் 1/2 தான். அடுத்த வேல்யூ 1/2 இன்டூ P of A1, P of A1 வேல்யூவும் 1/2 தான் ப்ளஸ் எக்ஸெட்ரா.
ஸோ இப்போ இதில் ஒரு 1/2 காமனாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 வெளியில் எடுத்துருவோம். இங்கே ரிமைனிங் இருக்கிறது 1 ப்ளஸ் இங்கே 1/2 அவுட் சைட் எடுத்ததுக்கப்புறம் 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ 1/2 பவர் 3. ஓகே, அடுத்த டேர்ம் அடுத்ததில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா 1/2 பவர் 3 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னாக்கா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. தட் இஸ் இந்த சீரீஸோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் பவர் -1. எக்ஸுக்கு பதிலாக 1/2 பவர் 3 இருக்குது, தி ஹோல் பவர் -1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 தி ஹோல் இன்டு இதுக்கு நம்ம எல்சியம் எடுக்கலாம். 1 மைனஸ் 1/2 பவர் 3னா 8, தி ஹோல் பவர் -1. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 தி ஹோல் இன்டு இந்த டினாமினேட்டரில் 8, தென் 1 into 8, 8 minus 1 into 1, 1, the whole power -1. So it is equal to 1/2 into 8 minus 1 na 7/8 power -1. The -1 na plus 1 ஆக்குறதுக்கு என்ன செய்தா போதும், ரெசிப்ரோக்கல் எடுத்தா போதும். So 1/2 the whole into 8/7. இப்போ இந்த 2ஐயும் 8ஐயும் கட் பண்ணிக்கலாம். So 4 into 2, 8. So இதோட ஆன்சர் 4/7. So probability of x winning the game is 4/7. Next நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா probability of y winning the game. So next நம்ம என்ன first நம்ம என்ன எழுத போறோம்னா base of y winning the game தான் கண்டுபிடிக்க போறோம். So already நம்ம x ஓட base அத நம்ம எழுதுனது போல இது எழுதலாம். So first time y போடுறப்பவே y வந்து வின் பண்ணிரலாம், அல்லது ஆர் செகண்ட் டைம்ல y வின் பண்ணலாம், ஆர் தேர்ட் டைம்ல y வின் பண்ணலாம், ஆர் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே y வின் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த கேம் வந்து நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஃபெயில் ஆனாதான் அடுத்தது அது வந்து ஒய்க்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து எக்ஸ் விளையாடி ஹெட் கிடைக்கல, ஸோ A1 பார் வரும். ஹெட் கிடைச்சது அப்படின்னா A1, கிடைக்கல அப்படின்னா A1 பார். ஸோ எக்ஸ் விளையாடி வின் ஆகல, ஸோ அடுத்தது ஒய் விளையாடுறான், பட் அதுலேயே ஃபர்ஸ்ட்லேயே அவன் வந்து வின் பண்ணிடுறான். ஸோ A1 இன்டர்செக்ஷன் A2 பார் வராது, A2னா செகண்ட், ஒய் வந்து வின் பண்ணிடுறான். அடுத்தது செகண்ட் ஆர் போட்டுடலாம், செகண்ட் டர்ன்ல வின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டர்ன்ல வின் பண்ணலாம், அடுத்தது செகண்ட் டர்ன்ல ஃபர்ஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டு செகண்ட்ல வின் பண்ணிடுறான். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸ் விளையாடுறான், ஃபெயில் ஆகுறான், ஒய் விளையாடுறான், அவனும் வின் பண்ணல, தட் இஸ் A2 பார். அது அடுத்ததான் அது இசட்டுக்கு போவோம், இசட்டு விளையாடுறான், அவனும் வின் பண்ணல. அடுத்தது செகண்ட் ஆக்ட் அகைன் யாரா எக்ஸ் ஸ்டார்ட் பண்றான், எக்ஸ் வந்து விளையாடி வின் பண்ணல, ஸோ A1 பார். அடுத்ததாட்டு ஒய் விளையாடுறான், பட் அதை வின் பண்ணிடுறான், ஸோ A2 வின் பண்ணணும். தட் இஸ் ஒய் வின் பண்றான்னா அது A2 பார் வராது. அல்லது தேர்ட் டர்ன்ல வின் பண்ணலாம். தேர்ட் டர்ன்ல ஃபர்ஸ்ட் டர்ன்ல 3 பேரும் வின் பண்ணல, தட் இஸ் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 பார் இன்டர்செக்ஷன் A3 பார். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 பேருமே ஃபெயில். அடுத்தது அகைன் XY செட் அந்த டர்ன் வருது, ஸோ அதுல எக்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறான், செகண்டா உள்ளதுலையும் எக்ஸ் ஃபெயிலு, ஒய்யும் ஃபெயிலு தான், தட் இஸ் A2 பார். அடுத்தது இசட்டும் ஃபெயில் தான், தட் இஸ் A3 பார். அடுத்தது மூணாவது டர்ன்ல வர நேரம் என்ன ஆகுது, ஃபர்ஸ்டா வந்து எக்ஸ் தான் விளையாடுறான், அவன் ஃபெயில் ஆகுறான், ஸோ A1 பார். பட் அடுத்ததா விளையாடக்கூடிய ஒய் வந்து வின் பண்ணிடுறான், ஸோ A2. ஸோ ஆர் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இது வந்து பேஸ் ஆஃப் வின்னிங் ஆஃப் கேம். பட் நமக்கு என்ன தேவைன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் வின்னிங் தி கேம், அதை தான் நம்ம அடுத்த கண்டுபிடிக்க போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் வின்னிங் தி கேம், ஒய் வின்னிங் தி கேம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி இதில் எடுக்க போறோம். ஸோ P ஆஃப் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 plus
அடுத்து இதோட ப்ராபபிலிட்டி P of A1 bar intersection A2 bar intersection A3 bar intersection A1 bar intersection A2 அடுத்தது plus etc. Since all the events are independent and இதுல intersection எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ல எழுதிடலாம். So P of A1 bar intersection A2 னா P of A1 bar into A1 bar into P of A2. அடுத்தது plus second உள்ளத இதே நம்ம தனித்தனி எழுதிக்கலாம். P of A1 bar into P of A2 bar into at the P of A3 bar P of A3 bar into P of again P of A1 bar into P of A2. எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும், எல்லாமே 1/2 தான். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் and etc. ஸோ P of A1 barனா 1/2 தான் into P of A2 நாலும் 1/2 தான் ப்ளஸ் அடுத்தது இந்த P of A1 bar 1/2 P1 1/2 1/2 1/2 1/2. ஸோ 1 2 3 4 5 times 1/2. ஸோ 1/2 power 5 plus etc. இதில் 1/2 into 1/2 னா 1/2 power 2, that is 1/2 the whole square. ஸோ இது வந்து எல்லா டேர்ம்லையும் காமனாக இருக்குது. ஸோ 1/2 the whole square வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் வந்து 1 இருக்கும் ப்ளஸ் இங்கே 1/2 the whole square வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வந்து 1/2 power 3 இருக்கும். that is 1/2 power 3 இப்படி இருக்கும். அடுத்த டேர்ம் வந்து 1/2 power 3 the whole square இருக்கும் plus etc. இப்படி வரும். ஸோ இதில் ஒரு சீரீஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா 1 ப்ளஸ் இவ்வளோ சேர்ந்து எக்ஸ் ப்ளஸ் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/2 power 3 that is 1/8 இருக்குது. எக்ஸுக்கு வேல்யூ 1/8. ஸோ 1/2 the whole square the whole into 1 plus x square plus etc. இந்த சீரீஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா 1 minus x the whole power minus 1. இந்த சீரீஸை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே x இருக்கிற இடத்துல 1/2 the whole cube that is 1/8 இருக்குது. ஸோ 1 minus 1/2 power 3 1/8 the whole power minus 1 that is 1/2 the whole square னா 1/4 into இதுக்கு LCM எடுக்க போகிறோம். டினாமினேட்டர் 8 இங்கே டினாமினேட்டர் இல்லைன்னா 1 வச்சுக்கலாம். தென் கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8 minus 1 வரும் the whole power minus 1 that is 1/4 the whole into 8 minus 1 னா 7/8 the whole power minus 1. இந்த பவர் minus 1 ப்ளஸ் ஆக்க ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ஸோ அதை அப்படி தலைகீழ எழுதிட்டா போதும் 8/7. அண்ட் இப்போ நம்ம இந்த 8 4 கட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2. ஸோ ஆன்சர் வந்து 2/7. ஸோ திஸ் இஸ் தி probability of winning of y. next வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா probability of winning of z. இது ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். probability of z winning the game. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க நமக்கு தெரியும் 3 பேர் விளையாடுறாங்க. ஸோ 3 பேரோட வின் பண்றது x வின் பண்றதுக்கு பிளஸ் y வின் பண்ற ப்ராபபிலிட்டி பிளஸ் z வின் பண்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி 3 ஆட் பண்ணா 1 வரணும். ஓகே, ஸோ இப்போ z வின் பண்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க என்ன செய்தா போதும் 1ல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் y winning the game and probability of x winning the game. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு probability of z winning the game கிடைச்சிரும். ஸோ 1 minus probability of y winning the game or x winning the game. அதுக்கு ஆன்சர் ப்ரீவியஸ்ல இருக்குது. y winning the game வந்து 2/7. then plus probability of x winning the game இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் 4/7. அதை இங்க போட்டுட்டா போதும். ஸோ 4/7 that is 1 minus ரெண்டு டினாமினேட்டர் சேம் தான். ஸோ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். 2 + 4 = 6
இப்போ ஜஸ்ட் இதை ரெண்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, பட் இந்த டினாமினேட்டரில் 7. ஸோ எல்சிஎம் 7. இப்போ ஜஸ்ட் இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 1 into 7, 7 minus 6 into 1, 6. So 7 minus 6 another 1 by 7. So this is the probability of Z winning the game. Thank you.